முத்தழகு, தண்ணி தாகமா இருக்குமா? இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. குடு. சஞ்சீவ், 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 எங்க போனா சஞ்சீவ்? சஞ்சீவ், எங்க போன? இங்கேயும் தண்ணி இல்ல. எங்கதான் தண்ணி வச்சிருப்பாங்க? ஃப்ரிட்ஜில் பாப்போம். ஐயோ, கார் வர இங்க நிக்குது. இந்த கார் முத்தழகுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்குமே. ஒருவேளை முத்தழகு இந்த வீட்டுக்குள்ள போகும்போது காரை பார்த்திருப்பாளோ? இருக்காது, பார்த்திருந்தா பத்திரகாளி மாதிரி ஆடி இருப்பாளே. சிரிச்சுக்கிட்டே தானே போனா. சிரிச்சுக்கிட்டே ஆல்பம் பார்த்திருக்க மாட்டாள்ல. சரி, இந்த காரை என்ன பண்ணலாம்? கவரை போட்டு முடிகிற வேண்டியதான், வேற வழி இல்லை. அத்தை, இது புடி. அப்பாடா, எப்படியோ தப்பிச்சிட்டேன்டா சாமி. இப்போ ஸ்ரீஜா ரூம்குள்ள மாட்டிருக்கிற விஷயம் தெரிஞ்சு வெளியே வர்றதுக்குள்ள அம்மாவையும் முத்தழகையும் எப்படியாவது அபி வீட்டை விட்டு அனுப்பணுமே. என்ன பண்றது? எங்க போனா? சஞ்சீவ், சஞ்சீவ் எங்க இருக்க? ரூம்ல தானே இருக்கேன்னு சொன்னா. அத்தை, மாமா தான் ஃபோன் பண்ணுது. அப்படியா? என்னன்னு கேளு. ஹலோ மாமா. முத்தழகு, நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். நீ கிளம்பி ரெடியாரு, நாம வெளியே போறோம். என்ன மாமா சொல்ற? வீட்டுக்கு வந்துட்டு இருக்கியா? கம்பெனில வேலை இருக்குன்னு சொன்ன. ஆமா சொன்னேன். இப்ப அதை விட முக்கியமான வேலை இருக்கு. அதுக்கு நீ நானும் போகணும். நீ ரெடியாரு, நான் இப்ப 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன். சரியா? மாமா, இப்போ நாங்க வீட்ல இல்ல. என்னது? வீட்ல இல்லையா? எங்க போன? அது நானும் அத்தையும் அபி வீட்டுக்கு அபியை பாக்குறதுக்காக வந்திருக்கோம். நான் இவ்ளோ சொல்லி நீ அபி வீட்ல இருக்க. நான் தான் சொன்னேன்ல நம்ம அடுத்த வாரம் போலான்னு. இப்ப எதுக்கு அவ்வளவு அவசரம்? அது வந்து மாமா, அது வந்து என்கிட்ட எதுவும் பேசாத. நீ வீட்ல இருப்பேன்னு நினைச்சு நான் ஏதோ பிளான் போட்டு வச்சேன் தெரியுமா? ச்சே, எல்லாம் போச்சு. போனவே. மாமா மாமா,
ஓகே. முத்தழகு என்கிட்ட சொல்லாம அபி வீட்டுக்கு போனதுக்கு நான் கோவமா இருக்கிறத முத்தழகு நம்பிட்டா. இப்போ முத்தழகை சமாதானப்படுத்த நான் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போகணுன்னு அபிகிட்ட ஏதாவது சொல்லிடுவாங்க. கிளம்பிடுவாளா? கிளம்பணும். என்ன முத்தழகு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அத்தை, நம்ம மாமா கிட்ட சொல்லாம அபி வீட்டுக்கு வந்ததுக்காக மாமா நம்ம மேல கோவமா இருக்காரு அத்தை. இதுல கோவப்பட என்னமா இருக்கு? இல்ல அத்தை, மாமா இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருமா. நானும் மாமாவும் எங்கேயோ வெளியே போலான்னு இருந்துச்சான். அதான் நான் வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மாமா என் மேல கோவமாயிடுச்சு. அத்தை, மாமா வரும்போது நம்ம வீட்டுல இருக்கணும் அத்தை. நம்ம அபிகிட்ட சொல்லிட்டு உடனே கிளம்பிடலாம். இரு முத்தழகு, அவசரப்படாத. அபி வரட்டுமே. ரூம்ல தானே இருந்தா. சஞ்சீவ் எங்க போனா? சஞ்சீவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஐயோ, அபி ஃபோன் பண்றா. வீட்டில் இல்லைன்னா நான் எங்கே போனேன்னு கேட்பாளே. என்ன சொல்லி சமாளிக்கிறது? சமாளிப்போம். அபி, சஞ்சீவ், நீ ரூம்ல தானே இருந்த. எங்க போன நீ? அது நான் ஆஃபீஸ் வந்துட்டேனே. ஆபீஸ் போயிட்டியா? ஏன் சஞ்சீவ்? ஏன்னா அது நான் ஒரு முக்கியமான ஒரு ஃபைலை சைன் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சு. உடனே நான் கிளம்பி வந்துட்டேன். நீ எப்ப போன ஆபீஸ்க்கு? நீ போனதை நான் பார்க்கவே இல்லையே. நான் கீழே தானே இருந்தேன். அதுவா, நான் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட்டேன் அபி. நீ கிச்சனில் வேலையாக இருந்திருப்ப, அதான் நீ என்னை பார்க்காம விட்டுருப்ப. அப்ப சரி, நம்ம வீட்டுக்கு முத்தழகும் அவங்க அத்தையும் வந்திருக்காங்க. உங்ககிட்ட சொல்லல, மறந்தே போயிட்டேன். ஆமா, பாண்டி வந்திருக்காரா? பாண்டிக்கு ஏதோ வேலையா, அதான் பாண்டியால வரவே முடியல. நீ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு சஞ்சீவ். சரி, ஓகே, நான் வந்துடுறேன். நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன். நீ வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை நல்லா கவனி. அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடு, சரியா? சரி சஞ்சீவ். அம்பாடா, எப்படியோ பேசி சமாளிச்சிட்டேன். முத்தழகு இப்ப சீக்கிரமா எங்கேயாவது கிளம்பணுமே. என்ன பண்றா? நம்ம ரூமுக்குள்ளேயே இருந்தா முத்தழகு வந்தாலா இல்லையான்னு நமக்கு எப்படிமா தெரியும்? வாமா, நம்ம ஹாலுக்கு போலாம். சரி வா. ஏ, கதவை திறக்க முடியல ஸ்ரீஜா. நல்ல தொறமா, நல்லா ஓபன் பண்ணுமா. என்னமா மா, இப்படி வா. ஏ, ஒருவேளை கதவு ஸ்டக்கா இருக்குமோ? இல்லம்மா, யாரோ வெளிய இருந்து கதவை பூட்டிருக்காங்க. யாரு வெளியில இருந்து கதவு பூட்டிருப்பாங்க? யாரா இருக்கும்? எனக்கு எப்படிமா தெரியும்? யாரோ தெரியாம கூட லாக் பண்ணிருக்கலாம்ல. ஃபர்ஸ்ட் வெளிய இருக்க யாரையாவது கூப்பிடலாம். கேக்குதா? கொஞ்சம் டோர் ஓபன் பண்ணுங்க. என்னத்த இன்னும் அபிய காணோம்? கொஞ்சம் பொறுமையா இருமா. ப்ளீஸ் கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. கேக்குதா? பண்ணுங்க. யாரு கதவை தட்டுறது? முத்தழகு, மாடியில யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது இல்ல? ஆமாத்த, எனக்கும் கேக்குது. நம்ம என்னன்னு போய் பாப்போமா? வேணாம் வேணாம், அபி வந்துட்டோம். கதவை திறங்க. கதவை திறங்க. யாராவது இருக்கீங்களா? என்ன முத்தழகு இன்னும் காணோம்? சரி, ஃபோன் பண்ணி பார்த்துடலாம். அத்தை, மாமா திரும்பவும் ஃபோன் பண்றாரு அத்தை. வீட்டுக்கு வந்துட்டாரு போல.
வாங்கத்த வீட்டுக்கு போலாம். இருமா, அபிகிட்ட சொல்லாம எப்படி போறது? வந்துடட்டும், சொல்லிட்டு போவோம். இன்னும் போனை எடுக்க மாட்டேங்கிறா. என்ன அபி, உன் வீட்டுக்காரர் சஞ்சீவ் எங்க? ஆ, சஞ்சீவ் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு ஆபீஸ் போயிருக்காரு அத்தை. அவர் ஆபீஸ்க்கு போனது எனக்கே தெரியல. நான் சஞ்சீவ் மேல ரூம்ல தான் இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆ, அத்தை, நான் சஞ்சீவ் கிட்ட போன்ல பேசிட்டேன். நீங்க வந்திருக்கீங்கங்கிற விஷயத்த சொன்னேன். அவரும் உடனே கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்காரு. உங்களை நல்லா கவனிச்சுக்க சொல்லியிருக்காரு. நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் ஆல்பம் பாத்துட்டு இருங்களேன், நான் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. அபி, இப்ப பாண்டி மாமா எனக்கு ஃபோன் பண்ணாரு. அவர் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காராம். நாங்க பாண்டி மாமா கிட்ட சொல்லாம இங்க வந்துட்டோம். அதனால மாமா என் மேல கொஞ்சம் கோவமா இருக்காரு. வீட்ல யாரும் இல்ல, உடனே போகணும் அபி. அப்படியா? சஞ்சீவ் வேற உங்களை பாக்குறதுக்கு உடனே ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வரேன்னு ஆசையா சொன்னாரு. உங்களால இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்க முடியாதா? இல்ல அபி, எங்களுக்கும் சஞ்சீவை பார்க்கணும்னு ஆசைதான். ஆனா நாங்க இப்ப உடனே வீட்டுக்கு போகணும். பாண்டி மாமா என்ன வெளியில எங்கேயோ கூட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. அதனாலதான். சரி, போயிட்டு வாங்க. நாம இன்னொரு நாள் நீங்க, நான், சஞ்சீவ், பாண்டி எல்லாரும் ஒண்ணா மீட் பண்ணலாம். கண்டிப்பா அபி, அப்ப நாங்க வரோம். ம். அபி, ஆ. நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா பேச கூட நேரம் இல்லாம கிளம்புறேன். என்ன உதவி? பாண்டி மாமா ராத்திரி வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்படுது. பாண்டி மாமாக்கு உனக்கு தெரிஞ்ச இடத்துல பகல் வேலை வாங்கி தர முடியுமா? ஏன், நம்ம சஞ்சீவ் கார்மெண்ட்ஸ்லயே நல்ல வேலையா வாங்கி தரேன். நான் சொன்னல முத்தழகு, அபி தங்கமான பொண்ணு. பாண்டிக்கு வேலை கேட்டா அபி தப்பாவே எடுத்துக்காதுன்னு. சரி முத்தழகு, சஞ்சீவ் வந்ததும் பாண்டி வேலை விஷயமா நான் சஞ்சீவ் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அப்ப நாங்க வரோம். அபி, ம்? ஆ. ரொம்ப நேரமா யாரோ மாடியில கதவை தட்டிட்டே இருக்காங்க. சரி, நீங்க போயிட்டு வாங்க, நான் என்னன்னு பாக்குறேன். ஆ, ம். வரமா. ம். கதவை திறங்களேன். ஓபன் பண்ணுங்க. கேக்குதா? ஷோ, என்னம்மா யாருமே ஓபன் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஐயோ, என்னம்மா இது வேற? இந்த கதவை யார் தான் மூடினாங்கன்னே தெரியலையே. ச்சே, யாராவது திறங்களேன் கதவை. யாரு கதவை சாத்துறது? மரியாதையா கதவை திறங்க. கதவை திறங்க. கதவை திறங்க. ஷோ, கதவை திறங்க. கதவை திறக்க போறீங்களா இல்லையா? யாரு உள்ள இருக்கா? ஸ்ரீஜாவோட ரூம் தானே அது? ஏய், எதுக்கு கதவை சாத்துன? நான் எங்க கதவை சாத்தினேன்? ஏய், நீ ஏன் கதவை சாத்திட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதடி. யாரு நடிக்கிறா? சும்மா வாய்க்கு வந்தது எல்லாம் பேசாதீங்க. உங்க ரூம் கதவை நானே சாத்திட்டு நானே திறந்து விடுவேனா? முட்டாளா நீங்க? பாத்தியா ஸ்ரீஜா இந்த அபிய? அபிய நம்மள ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டு இப்ப நம்மள திட்டிட்டு வர போறா பாரு. மா, அவளை அப்புறம் பாத்துக்கலாம். நீ வா, முதல்ல முத்தழக பாக்கலாம். ஸ்ரீஜா, முத்தழகு இன்னும் வரல போல இருக்க. மா,
இல்ல, முத்தழகு வந்துட்டு போயிருக்கா. எப்படி சொல்ற? அங்க டேபிள் மேல பாரு, அவ குடிச்ச காஃபி கப் இருக்கு. ஏய், அது முத்தழகு குடிச்ச காஃபி கப்புன்னு நீ எப்படி சொல்ற? அங்க அபி வரா, அவகிட்டே கேளு முத்தழகு வந்தாளான்னு. சரி. அபி, நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தாங்களா அபி? தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்க. தெரிஞ்சவங்களா? யாரு? அத நான் அவசியம் உங்ககிட்ட சொல்லி ஆகணுமா? ஆமா அபி. அப்படியா? இத நான் இப்ப உங்ககிட்ட சொல்ற மூட்ல இல்ல. மூட் வந்தா சொல்றேன். பாத்தியா ஸ்ரீஜா, இந்த அபிக்கு கொழுப்ப மூடு வந்ததா சொல்லுவாளாம். நீ சொல்ற மாதிரி கண்டிப்பா முத்தழகு வந்திருக்கணும். நாம முத்தழக பார்க்க கூடாதுன்னு தான் அபி நம்மள ரூம்ல வச்சு பூட்டி இருக்கணும். அபி எதுக்கு முத்தழகன் நாம பார்க்க கூடாதுன்னு நினைக்கணும்? மா வா. எதுக்கு ஸ்ரீஜா? வேலை இருக்குமா, வா. வாமா. ஆட்டோ வாங்க. அப்பாடா, எப்படியோ 2 பேரும் ஆட்டோல ஏறி போயிட்டாங்க. இனி பிரச்சனை இல்லை. ஒருவேளை ஸ்ரீஜாவோட அம்மா முத்தழகிட்ட பேசியிருந்தா பேசியிருக்க மாட்டாங்க. பேசியிருந்தா அம்மாவும் முத்தழகும் நான் ஃபோன் பண்ண உடனே வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டாங்களே. சரி, ஆஃபீஸ்லேருந்து வந்த மாதிரி வீட்டுக்குள்ளே போய் சமாளிச்சுக்கலாம். எப்படியோ சமாளிக்க வேண்டியதா. டேய், வீட்டுக்குள்ள போகாம குப்பை தொட்டி பக்கத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு ஆட்டோல வந்துட்டு இருந்தேன்னா. ஆட்டோல வந்தியா? ஏன் உன் கார் எங்க? காரு பஞ்சரு. ஸ்டெப்னி மாத்திருக்கலாம்ல. ஸ்டெப்னியும் பஞ்சரு. ஆமா, காரை வீட்டுல போட்டு ஆபீஸ்க்கு ஆட்டோல போனேன். ஆபீஸ்ல இருந்து திரும்ப ஆட்டோல வந்தேனா ஆட்டோவும் பஞ்சர். ஆட்டோவும் பஞ்சர் ஆயிடுச்சா? ஆமா, அதான் ஆட்டோவும் வேணாம் ஒண்ணு வேணான்னு நடந்தே போலான்னு அப்படியே நடந்தே வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். சரி, இப்ப நீ சொல்ற விஷயத்துக்கும் நான் கேட்ட கேள்விக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லையா? இப்ப சம்பந்தப்படுத்துறேன் பாரு. அது இந்த பாரு, கிடைச்சிருச்சு. அது நான் குப்பை தொட்டிக்கிட்ட ஏன் நிக்கிறேன் தானே கேட்டேன். இந்த குப்பையை எடுத்து குப்பை தொட்டிக்குள்ள போடதான் நான் இங்க வந்தேனே. ஒரு சோஷியல் சர்வீஸ். ஏய், வர வர நீ ரொம்ப மாறிட்டடா. எனக்கே உன் மேல டவுட் வருதுன்னா பாத்துக்கோயேன். டவுட்டா? என்ன டவுட்? இல்ல, ஒரு ஆள் இப்படி மாற முடியுமான்ற டவுட். அத சொன்னேன். அத சொன்னியா? இந்த பாரு, எதை சொன்னாலும் இனிமே தெளிவா சொல்லு, சரியா? சரி சரி, வா வீட்டுக்கு. நீ போ, நான் வரேன். ஐயோ போ, இன்னைக்கு தப்பிச்சிட்டேன். நாளைக்கு என்ன நடக்க போகுதோ? ஒவ்வொரு நிமிஷமும் பக்கு பக்குன்னு இருக்குடா சாமி. சஞ்சீவ், இதோ வரேன்.